நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கீழே இவ்ளோ தண்ணி கொட்டியிருக்கே. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? இல்ல பரவாயில்ல. கொடுங்க, நான் இந்த பக்கம் பிடிச்சுக்கிறேன், நீங்க ஃப்ளீட்ஸ் வைங்க. போதும் போதும் போதும். ஆக்சுவலா தர ரொம்ப தண்ணியா இருக்குல்ல. ஆமா, எனக்கும் தெரியுது. இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கே சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை சொதப்பிருச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகும். நானும் இப்படிதான். இப்பதான் புடவை கட்ட கத்துட்டு இருக்கேன். பெண்ண சேஃப்டி பண்ண இங்க தான் வச்சேன். எங்க போச்சு? என்கிட்ட இருக்கு, நான் தர இருங்க. சொல்லுங்க கார்த்திக். அர்ச்சனா, நீ வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ நான் வந்துடுறேன், 2 நிமிஷம். ஓகே. இந்தாங்க. தேங்க்யூ. அட, உங்க கழுத்துல இருக்கிற நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதுல இருக்கிற டிசைனும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க போல இருக்கு. இது என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக பண்ணி கொடுத்தாரு. அவர் டைமண்ட் பிசினஸ் பண்றாரு. அது சரி, உங்களுக்கு ஜுவல்லரி டிசைன்ஸ் பத்தி எப்படி தெரியும்? அது முதல்லலாம் இல்ல, ஆனா ஒரு முக்கியமானவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட ஜுவல்ஸ் டிசைன் பண்ண கத்து கொடுத்தாங்க. ஜுவல்லரி டிசைனரா? உங்களோட பேரு? எவ்வளவு நேரம்டி? அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வர. சரிங்க, நான் கிளம்புறேன். நதியா, இப்ப ரூம்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்ல, போன்ல யார்கிட்டயோ கார்த்திக்னு பேசிட்டு இருந்தாடி. சுத்தம். இப்ப எந்த குரலை கேட்டாலும் கார்த்திக் கார்த்திக் தானா? எங்க போனாலும் அவரை பத்தியே பேசுற, அவரை பத்தியே நினைக்கிற. ஒருவேளை இதுதான் உண்மையான காதலோ? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை பார்த்தேன்னு கூட நீ சொல்லுவ. சரி வா போல. வாமா, வந்து உட்காரு. சரி பாட்டி. போதுமா? ஹோட்டல் நல்லா இருக்குல்லம்மா? சந்தோஷம்னாலே குடும்பம் எல்லாம் மொத்தமா ஒன்னா சேரும்போதுதான் வரும். அது என்னவோ சரிதான். பெரியப்பா, நீங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தீங்க. அந்த நேரத்துல நாங்க எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கோம். ஆனா உங்களை நாங்க எல்லாரும் மிஸ் பண்ணோம். ஆமா, நானும் அங்க உங்க ஞாபகமாவே இருந்தேன். ஆனா சில விஷயங்களை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாமளும் நம்மள மாத்திக்கிட்டு தான் இருக்கணும். ஹே அர்ச்சனா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடு. இந்தா சாப்பிடு. அம்மா பாக்குறதுக்குள்ள சைலண்டா எடுத்து சாப்பிடு. நதியா, அங்க பாரு,
அங்க இருக்காங்க. யாரு? கார்த்திகா? அவர் இல்லடி, அவரோட அப்பா ராஜசேகர் சார். ராஜசேகர் சாரா? இங்க இருக்காரா? இல்ல இல்ல, அவரா இருக்காது. இல்லடி, அவரே தான். எத்தனை தடவை சந்திச்சிருக்கேன். அப்படின்னா ஃபேமிலியோட வந்திருக்காங்க போல இருக்கு. நிச்சயமா கார்த்திகா வந்திருப்பாரு. போ போய் பாரு. இல்லடி, அப்படி பார்த்தா நல்லா இருக்காது. அப்படிலாம் சொல்லாத, இதுதான் நல்ல வாய்ப்பு. அங்க உன்னை லஞ்சுக்கு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உன்னால போக முடியல. இந்த சான்ஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம்ல. போ ஸ்னேகா. போதும். அம்மா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் டிரைவருக்கு ஃபோன் பண்ணணுமா? இங்க உள்ள சிக்னல் கிடைக்காது போல இருக்கு. நான் வெளியில போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். அர்ச்சனா, லக்ஷ்மிக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்தோமே, அதை வண்டியிலே மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். போய் எடுத்துட்டு வரலாமா? போலாம். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சரி ஸ்னேகா, சீக்கிரமா வந்துரு, இல்லைன்னா சாப்பாடு ஆறி போயிடும். சரிம்மா, உடனே வந்துடுறேன். இல்ல, இதான வாய்ப்பு. பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது தானே கொடுக்கணும். ஆ, அண்ணி என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா. I'm sorry. போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி பெரியப்பா, போலாமா? வணக்கம் சார். ஸ்னேகா நீயா? ஆனா இவங்க தான் ஸ்னேகா, நம்மளோட புது டிசைனர். துளசிதாஸோட ப்ராஜெக்ட கார்த்திக்கும் ஸ்னேகா தான் சேர்ந்து முடிச்சாங்க. இந்த பொண்ணு தானா? ரொம்ப சின்ன வயசா இருக்க, ஆனா ரொம்ப அருமையான டிசைன்லாம் பண்ணிருக்கமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்னேகா, இவர் தான் என்னோட அண்ணன். உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. நல்ல வேலை, இங்கேயே உன்னை பார்த்தாச்சு. அப்படியா? வணக்கம் சார். ஆ, உண்மையை சொல்லணும்னா ஸ்னேகாவை பார்க்கணும் நாங்க எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருந்தோம். உன்னை பத்தி நிறைய பாராட்டுகளை வேற கேட்டோம். அதனாலதான் உன்னை சாப்பிட வர சொல்லி பெரியவர் கூட கூப்பிட்டு இருந்தாரு. அது அன்னைக்கு வர முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு. ஐ அம் ரியலி சாரி. இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும்மா. எதுக்கு சாரி எல்லாம்? அது சரி ஸ்னேகா, நீ எப்படி இங்க? சார், அது நான் எங்க அம்மாவையும் பாட்டியும் கூட்டிட்டு வந்தேன். உங்களை இங்க பார்த்தேன், அதான் வந்தேன். அப்படியே வர முடியாததுக்கு மன்னிப்பு கேட்கலன்னு நினைச்சேன். அதனால பரவாயில்லம்மா. நாங்க தான் உனக்கு நியாயமா நன்றி சொல்லணும், தெரியுமா? நீயும் எங்க பையன் கார்த்திக்கும் சேர்ந்து கஷ்டப்பட்டதுனால தான் எங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு. ஐயோ கார்த்திக், என்ன இது? எங்க வந்து என்ன பண்றீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? விடுங்க. நானும் தான் என்னென்னமோ நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து தனியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லக்ஷ்மிக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? தெரியும். அதனால தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வர வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அப்படியே நீ என்னையும் கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். கிண்டல் பண்ணாதீங்க கார்த்திக், வாங்க போலாம். கொஞ்ச நேரமாவது என் கூட இருக்கலாம்ல. நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்கவே இல்லையே. நான் எதுக்காக உன் கூட இன்னைக்கு டின்னர் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா? எதுக்கு? ஏன்னா என் வாழ்க்கையில இருக்க முக்கியமான தருணங்கள்ல தேவையில்லாத விஷயத்தை பேசி நேரத்தை வீணாக்க விரும்பல. அது கார்த்திக் சார் இங்க காணுமே. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அச்சோ, சிக்னலே இல்ல. நான் வெளியே போய் கால் பண்ணிட்டு வரேன்.
நம்ம முதல்ல உள்ள போலாம். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? வாங்க. ஐயோ, நான் தான் சொன்னேன்ல, நான் உன்கிட்ட தனியா பேசணும். சரி, என்னன்னு சொல்லுங்க. நீ இந்த மாதிரி சொன்னா அதுக்கு எஃபெக்டே இருக்காது. கொஞ்சம் கிட்ட வா. இன்னும் கிட்ட. இன்னும் கிட்ட. கார்த்திக், உனக்கே தெரியும், நீ என் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கணுன்றதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணிருப்பேன். எனக்கு தெரியாது. கொஞ்ச நாளா என்னென்னவோ நடக்குது அர்ச்சனா. ஆனா அதுக்கும் எனக்கும் நம்மளதான் உள்ள கூப்பிடுறாங்க. ஆமா, லக்ஷ்மி தான் கால் பண்றான். ஹலோ. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? நாங்களே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் உங்க ஆபீஸ்ல அந்த டிசைனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. யாரு? ஸ்னேகாவா? சரி, நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். அம்மாவும் பாட்டியும் எனக்காக காத்துட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். சரிம்மா. சரி சார், நான் கிளம்புறேன். வாம்மா. வாம்மா. ஆ, அது ஸ்னேகாவும் இங்க வந்திருக்கிறதா லக்ஷ்மி சொல்றா. எல்லாரையும் மீட் பண்ணிட்டாலாம். நீயும் வா அர்ச்சனா, நான் அவளுக்கு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்றேன். போலாமா? கார்த்திக், ம்? கிஃப்ட் எடுத்துக்க வேண்டாமா? அதுக்காக தானே நாம இங்க வந்திருக்கோம். ஓ, நான் மறந்தே போயிட்டேன். அவங்க போயிட்டாங்களா? அண்ணா வந்துகிட்டே இருக்காரு. எங்க ரெண்டு பேரும் மாயமா மறைஞ்சிட்டீங்க? உங்களுக்காக அந்த பொண்ணு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டா. ஓ, அப்படியா? பரவாயில்ல, இன்னொரு நாள் நாங்க உங்களை மீட் பண்ணிக்கிறோம். லக்ஷ்மி, இந்த அவனோட கிஃப்ட். தேங்க் யூ அண்ணா. இப்போ இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்க போறேன். இட்ஸ் ஓகே. உனக்கு ஸ்னேகாவை பார்க்கணும் போல இருக்குல்ல? ம். அதோ பார், அங்க நேரா அந்த டேபிள் உட்காந்துருக்கா பார், கிரீன் கலர் ட்ரெஸ்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஸ்னேகாவை பார்க்கணும் போல இருக்குல்ல? ம். அதோ பார், அங்க நேரா அந்த டேபிள் உட்காந்துருக்கா பார், கிரீன் கலர் ட்ரெஸ்ல. அவ தான் ஸ்னேகா.
சரி, நான் எல்லாரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸ்மைல். என்னாச்சு? என்ன பார்த்துட்டு இருக்க? அது பார்க்க நல்ல பொண்ணதான் இருக்கா. அழகா இருக்கால, நல்ல கலரா தான் இருக்கா. என்ன ரொம்ப ஒல்லியா இருக்கா? ஒருவேளை ரொம்ப ஹைட்டா இருக்கா இல்ல, அதான் ஒல்லியா தெரியறான்னு நினைக்கிறேன். ஆ, ஆனா எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் அவளும் இருக்கா. அப்புறம் அவளோட ஹேர் ஸ்டைலும் உன்னை விட அழகா ஒண்ணும் கிடையாது. அப்படியா? வந்தனா, என்ன? தண்ணி. இதை சாப்பிட அர்ச்சனா, ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக், ம்? வாங்கல போய் ஸ்னேகாவை பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க யார் கூடயோ உட்காந்துருக்காங்க. அதனால என்ன? பார்த்தா அவங்க வீட்ல இருக்கிறவங்க மாதிரி தெரியறாங்க. எல்லாரையும் பார்த்த மாதிரி ஆயிடும்ல. நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல ஸ்னேகாவை நான் சந்திச்சு ஆகணும்னு. அப்புறம் என்ன? அது இன்னைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்? அர்ச்சனா, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. நான் சும்மா ஒன்றும் வேண்டாம்னு சொல்லல. நான் ஏன் சொல்றேன்னா, ஸ்னேகா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற விஷயம் அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாது. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காதான். ஒரு வேளை நாம் அங்கே போனால் பாவம் அவங்களுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை. சரி, நீங்க ஒரு பாஸை போய் அவளை பார்க்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் இல்லையா? அர்ச்சனா, தேவையில்லாம ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வையேன், என்ன நினைப்பாங்க? ஸ்னேகாவுக்கு அது பெரிய பிரச்சனை ஆயிடும். சொல்றது கேளு அர்ச்சனா, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம்.